தமிழக வெற்றி கழகத்துக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, விஜய் சென்னையில தேர்தல் பிரச்சாரம் செய்த சந்தர்ப்பத்துல குழந்தைகள வச்சு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி, அவங்களோட கட்சிக்கு எதிரா ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கட்சி சார்பா குழந்தைகள வச்சு தான் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடலூர் மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் வாசுகி அவங்க சார்பால சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. சோ அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. இந்த டைம்ல சுட்டிக்காட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி சென்னையில விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் இடம்பெற்ற போது விஜய் மேடையில வந்து சொல்லியிருக்கிறாரு, தன்னோட கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னத்துல பெற்றோர்களை வாக்களிக்கிறதுக்கு குழந்தைகள் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டப்பட்டிருந்துச்சு. அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைகளை வச்சுதான் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டிருக்குது, எஃபெக்டபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்டி, சுயாதீனமான ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி வாசுகியால சுட்டிக்காட்டப்பட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. எனவே விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பா இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராகி இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் முரளிதரன் மற்றும் தேர்தல் ஆணையகத்தின் சட்டத்தரணி இவங்க 2 பேருமே முன்னிலையாக இருக்கிறாங்க. சோ இவங்க மூலமா என்னத்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரப்பட்டிருக்குது. அதையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜூன் 1ஆம் திகதி வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இந்த ஜூன் 1ஆம் திகதி தான் அடுத்த கட்ட நகர்வு எப்படி அமைய போகுது அப்படிங்கறத வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. எனவே இது பொறுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.